டெல்லி செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பு. டெல்லி செங்கோட்டை அருகே இரு கார்களில் குண்டு வெடித்ததாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் தற்போது வந்திருக்கிறது. தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு என இரு கார்களில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் வெடித்ததால் தலைநகரில் பதற்றம். தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு என இந்த தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இரு முக்கியமான செய்திகள் நாம் பார்த்திருப்போம். செய்திகளில் இந்த வெடிகுண்டுகளுடன், பெருமளவு வெடிகுண்டுகளுடன் மருத்துவர்கள் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. அமோனியம் நைட்ரேட் மருந்துகளுடன் அவர்கள் பிடிபட்டார்கள் என்ற செய்தி ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தது. இது பயங்கரவாத செயல்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் டெல்லி செங்கோட்டை அருகே 2 கார்களில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் வெடித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக தலைநகர் டெல்லியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். உங்களிடம் இருக்க கூடுதல் விவரங்களை சொல்லலாம். டெல்லியினுடைய பழைய டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டையின் அருகே தற்பொழுது கார் வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2 கார்களில் இந்த வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லி செங்கோட்டைக்கு எதிர்ப்புறம் அமைந்திருக்கக்கூடிய செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய 1ஆம் நம்பர் நுழைவாயில் அருகே இந்த வெடிகுண்டு விபத்து நிகழ்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனையடுத்து அந்த இடத்திற்கு தற்பொழுது காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக டெல்லி தீயணைப்புத்துறை விளக்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் டெல்லி செங்கோட்டையினுடைய 1ஆம் நம்பர் நுழைவாயில் அருகே வெடி விபத்து நிகழ்ந்ததாக தங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த தொலைபேசியில் பேசிய நபர் 3 முதல் 4 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவும், அதே போல மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக டெல்லி தீயணைப்புத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அதாவது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலேயே இது போன்ற, அதாவது மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் தான் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருப்பதாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. டெல்லி தீயணைப்பு துறையும் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறது.